முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிலக்குடியிருப்பு உரிமை போராட்டம் 17வது நாளை எட்டியுள்ளது. கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு உரிமை போராட்டம் 17வது நாளாகவும் முடிவு எட்டப்படாத முடிவிலியாய் நீள்கிறது. வயது வித்தியாசமின்றி பகலிரவு வெயில் குளிர் பாராது தமது பூர்வீக நிலத்திற்காக மக்கள் போராடுகின்றனர். உடல் சோர்வடைந்தாலும் கொள்கையில் எள்ளளவும் மாற்றம் இல்லை என போராட்டத்தின் மூலம் நிரூபிக்கின்றனர். தமது நியாயமான கோரிக்கைகளுக்கு நீதி நிலைநாட்டப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது என உறுதியோடு கூறுகின்றனர் இந்த மக்கள். எல்லா அரசியல்வாதிகளும் இந்த இடத்துல வந்து ஒன்று கூற்றி போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய நிலைமைகளை அறிந்து கொண்டு அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறாங்க. நீங்க போராடுங்க, உங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் துணை இருப்போம் என்று தான் சொல்லுகிறார்கள். மற்றும்படி எங்களுக்கு அதுதான் ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆனா உங்களுடைய இடத்தை நாங்கள் பெற்று தருவோம் என்ற ஒரு வாக்குறுதி மட்டும் அவருடைய வாயிலிருந்து பிறப்படுதே இல்லை. வருகிறவர்கள் எங்களை கொண்டு எங்களை வைத்து லாபமாக உழைக்கின்றார்களோ சொல்ல முடியாது. அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். சிதறிவிட்ட முத்துக்களாய் தெருவில் ஓடித் திரியும் இந்த மழலைகளும் தமது பெற்றோரின் உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமது பூர்வீக நிலத்திற்காய் போராடும் இந்த மக்களுக்கு நீதி எப்போது கிடைக்கும்?